இப்போ ஒருத்தர் பேர்ல சொத்து பத்திரம் மட்டும் அவர் பேர்ல இருந்தா சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எதை நம்பி வந்து மக்கள் லேண்ட் வாங்குவாங்க? மக்கள் ஏன் தான் தெரியல திரும்ப திரும்ப இந்த மாதிரி போலியான நிலங்களை வாங்கி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த டாக்குமெண்ட்டை பாருங்க இந்த டாக்குமெண்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பத்திரம் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஒரு லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லேண்டோடைய சர்வே நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு. ஸோ இப்போ நீங்க பேரண்ட் டாக்குமெண்ட் சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம லேண்ட் வாங்கலாம். பேரண்ட் டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு லேண்ட் வாங்கும்போது கண்ணை மூடிட்டு யாராவது ஒருத்தர் சொல்றாங்க அவங்களை நம்பி நீங்க வாங்கிடுங்க. நீங்க இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே வெரிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்ற பட்சத்துல தான் நீங்க வாங்கணும். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். வாங்க சேனலுக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். சரி, இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தர் பேர்ல சொத்து பத்திரம் மட்டும் அவர் பேர்ல இருந்தா சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எதை நம்பி வந்து மக்கள் லேண்ட் வாங்குவாங்க? பொதுவா லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. இது நிறைய ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், இல்லைன்னா அட்வொகேட்ஸும் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மக்கள் ஏன் தான் தெரியல திரும்ப திரும்ப இந்த மாதிரி போலியான நிலங்களை வாங்கி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏமாந்துட்டே இருக்காங்கன்னா இதுக்கான தீர்வு என்ன? மக்கள் ஏமாறாம இருக்காங்கன்னா அந்த சொன்னோம் இல்லையா, அந்த சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் அந்த டாக்குமெண்ட்டை பாருங்க இந்த டாக்குமெண்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஒரு லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லேண்டோடைய சர்வே நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நீங்க வந்து வில்லங்கம் பாருங்க. என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. அது வந்து நீங்க 60 to 70 இயர்ஸ்க்கு பார்க்கணும். 10 வருஷம் 20 வருஷம் தயவுசெய்து பார்க்கவே கூடாது. 60 இயர்ஸ்க்கு கம்பல்சரியா பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த யூடிஆர் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் பேர்ல இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தாதான் அதுல கிளியரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ இது வந்து ஒரு காமன் மேனுக்கு இது தெரியாது இல்லையா? நம்ம 60 இயர்ஸ் பார்க்குறதா இல்லை 10 இயர்ஸ் பார்க்குறதான்றது தெரியாது. மேபி தெரியாம 10 இயர்ஸ் பார்த்துருவாங்க காமன் மேனாக தான். இதை யாரை போய் அப்ரோச் பண்ணா கரெக்டா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க? நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சொன்னாலும் சரி அவங்க வந்து பண்ணுவாங்க. ஆனா நார்மலா நான் சொல்றோம் இல்லையா, பொதுவா ஒரு ரியல் எஸ்டேட் பர்சனா இருக்கட்டும், வேற யாராவது ஒரு ஏஜென்ட்டா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தா போதும், 20 வருஷத்துக்கு பார்த்தா போதும் தான் சொல்லுவாங்க. தயவுசெய்து அப்படி பார்க்கவே கூடாது. நீங்க வந்து 60 இயர்ஸ்க்கு மேக்ஸிமம் பார்க்கணும். ஏன்னா பார்த்தாதான் அந்த யார் யார் பேர்ல எப்படி எப்படி வந்திருக்கு, எங்கேயாவது அந்த குறிப்பிட்ட பீரியட்ல ஏதாவது வில்லங்கம் வந்திருக்கா, இஷ்யூஸ் இருந்திருக்கா, அது எப்போ சார்ட் அவுட் பண்ணாங்க எல்லாமே அது கிளியரா இருக்கும் வில்லங்க சர்டிபிகேட்ல. அதனால 60 இயர்ஸ்க்கு பாக்குறது நம்ம ஏன்னா பல லட்சம் போட்டு நம்ம இடத்த வாங்குறோம். கரெக்ட். சரிங்களா? ஓவர் நைட்ல வந்து 10,000 ரூபாய் 20,000 கொடுத்து வாங்குறது இல்ல. இப்ப எல்லாம் குரோர் வயசுல போயிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. 60 வருஷம் கம்பல்சரியா வாங்கணும். அதுக்கு என்ன கூட ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த லேண்ட் எந்தெந்த வழிமுறைகள்ல மாறி மாறி வந்திருக்கு. இது ஜென்யூன் டாக்குமெண்ட் அப்படின்றதுக்கு அதுதான் நமக்கு மிகப்பெரிய சான்று. இப்போ வில்லங்க சான்றிதழ் சொல்றீங்க இல்லையா? வில்லங்க சான்றிதழ் கரெக்டா இருந்ததுன்னா அதை வாங்கலாமா? நிலத்தை வாங்கலாம்? உடனே கண்ணை மூடிட்டு முடிவு பண்ணக்கூடாது. இப்ப வில்லங்க சான்று கரெக்டா இருக்கு, என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் கரெக்டா இருக்குன்னா, அடுத்தது அவங்களுடைய ஒரிஜினல் அந்த நம்ம வாங்க போறோம் இல்லையா, அந்த இடத்துடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்கி வெரிஃபை பண்ணணும். வாங்கி வெரிஃபை பண்ணும்போது அது சேல் டீடா இருக்கா, இல்லைன்னா கிஃப்ட் டீடா, இல்லைன்னா பார்ட்டிஷனா, உயில் எழுதி வச்சிருக்காங்களா, இல்லைன்னா பவர் பத்திரமா இப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். சேல் டீடா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எந்த மாதிரியான இதுவா இருந்தாலும் அது கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். சேல் டீடா இருந்துச்சுன்னா அது ஓனர் இப்போதைக்கு உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அப்படி அவர் உயிரோட இல்லை அப்படின்னா அவருடைய வாரிசுதாரர்கள் யார் யாரு, அதற்கான வாரிசு சான்று கரெக்டா இருக்கா, வாரிசு சான்றுல இருக்கிறவங்களும் அந்த வாரிசுதாரரும் கரெக்டா இருக்கிறாங்க, உண்மையான பர்சன் தானே அப்படின்றத கண்டிப்பா வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நீங்க இந்த சேல் டீடு கரெக்டா இருந்ததுன்னா ஸோ நம்ம அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா, வாங்கலாமா? இல்ல சேல் டீடு கரெக்டா இருக்கு அப்படின்னா, ஏன்னா சேல் டீட்ல தான் நிறைய போலி பத்திரங்கள் உருவாகும். அந்த பார்ட்டிஷன் பத்திரத்திலேயோ அப்படி இல்லை அப்படின்னா கிஃப்ட் டீட்லயோ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் சேல் டீடு. ஏன்னா ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாம அதை விற்பனை செஞ்சு நம்மகிட்ட வச்சிருப்பாங்க, போலி பத்திரம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சேல் டீட்ல வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சேல் டீடு ஓகே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது அதனுடைய பேரண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும். பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து எத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து நீங்க ப்ராப்பரா வெரிஃபை பண்ணணும். பேரண்ட் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னீங்கன்னா காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். 700 800 1000 ருபீஸ் வரைக்கும் வரலாம். அது அந்த டாக்குமெண்ட்டை நீங்க வந்து ரிஜிஸ்டர்ட் ஆபீஸ்ல கேட்டு சர்வே நம்பரை போட்டு கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க.
காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா கொடுத்துருவோம். அதை பார்த்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்க பேரண்ட் டாக்குமெண்ட் சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த பேரண்ட் டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம லேண்ட் வாங்கலாமா? பேரண்ட் டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உடனே வந்து நீங்க முடிவு எடுத்துடக்கூடாது. பேரண்ட் டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குன்னா அதோட லேண்ட் வந்து பட்டா யார் பேர்ல இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். இந்த கரெக்டா நமக்கு சேல் பண்றவங்க பேர்ல தான் பட்டா இருக்கா அப்படின்றது பாக்குறது ரொம்ப முக்கியம். அதே டைம்ல பட்டா எப்ப நேம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும் போதே நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா, இப்போ சமீபத்துல நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். சமீபத்துல தான் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு அதை நீங்க கொஞ்சம் டீப்பா செக் பண்ணணும். லேண்ட் வந்து 2010 வாங்கியிருக்காங்க, 2024 தான் வந்து பட்டா பேர் மாத்தம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்டா. ஸோ அப்ப நம்ம அதை கிராஸ் வெரிஃபை பண்ணாம நம்ம வாங்கிட்டோம்னா பிரச்சனைல மாட்டிக்கும். இப்போ பட்டா பத்தி சொன்னீங்க இல்லையா? பட்டாவும் கரெக்டா இருக்கு. மத்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க இப்போ சொன்ன டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்குன்னா அந்த லேண்ட வாங்கலாம். நீங்க அவசரப்படக்கூடாது. பட்டா கரெக்டா இருக்கு, ஓகே, சேல் டீடும் கரெக்டா இருக்கு, பட்டாவெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா அடுத்தது நீங்க வில்லேஜ் ஆபீஸ்க்கு தான் போகணும். அங்க இருந்து பதிவேடு அப்படின்னு இருக்கும், ஏ ரிஜிஸ்டர் அப்படின்றது. அந்த ஏ ரிஜிஸ்டர்ல இந்த ஹவுஸ் ஓனர் பேர், அதாவது அந்த லேண்டோட ஓனர் பேர் தான் அதுல இருக்கா அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்ணணும். ஓகே. அப்போ இந்த லேண்ட் ஓனர் பேரும் ஏ ரிஜிஸ்டர்ல இருக்கிறோம், ஏ ரிஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய பேரும் ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இப்போ ஏ ரிஜிஸ்டர்னு சொல்றீங்க இல்லையா? இது நம்ம வந்து விவோ கிட்ட போயிட்டு நம்ம கேட்டு வாங்கணும் இல்லையா? ஆமா, விவோ ஆபீஸ்ல இருக்கும், வில்லேஜ் கிராம நிர்வாக அலுவலகத்துல தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்க போய் நீங்க கேட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா அந்த ஹவுஸ் டாக்ஸ், அதனால லேண்ட் டாக்ஸ் அது கரெக்டா கட்டிட்டு இருக்காங்களான்னு பார்க்கணும். அப் டு டேட்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எப்ப இருந்து இந்த நேம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றத கண்டிப்பா கிராஸ் செக் பண்ணணும். லேண்ட் வாங்கியிருக்காங்க, வாங்கி எவ்வளவு நாளைக்குள்ள அது வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணும். ஓகே. இப்போ லேண்ட் டாக்ஸ்னு சொல்றீங்க. ஒருத்தர் கிட்ட அந்த லேண்ட் டாக்ஸ் ரெசிப்டே அவங்க கட்டலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதை பே பண்றதுக்கு எப்படி பண்ணணும்? நம்ம பே பண்ணக்கூடாது. நீங்க லேண்ட் வாங்குறீங்கன்னா அந்த லேண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்க தான் அது லேண்ட் டாக்ஸ் எல்லாம் கட்டி ஃபில் பண்ணி கொடுக்கணும். லேண்ட் டாக்ஸ் கட்டல அப்படின்னா அங்கேயும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2026ல வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க. 2025 எண்ட் வரைக்கும் அவங்க பே பண்ணி நம்மளுக்கு சப்மிட் பண்ணணும். கரெக்ட்டா? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. அதுலயுமே வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஹவுஸ் ஓனர் பேர், இப்போ லேண்ட் டீட் இருக்கு இல்லையா, அந்த சேல் டீட்ல ஒருத்தர் பேர் இருக்கு. ஆனா ஹவுஸ் டாக்ஸ் இல்லைன்னா லேண்ட் டாக்ஸ்ல இன்னொருத்தர் பேர் இருக்குன்னா கண்டிப்பா அங்க வில்லங்க இருக்கணும். ஓகே. யார் பேர்ல சேல் டீட் இருக்கோ அவங்க பேர்ல தான் வந்து டாக்ஸ் அவங்க பே கட்டிட்டு பண்ணணும். இருந்திருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றது பெஸ்ட். இப்போ சேல் டீட் இல்லாம பவர் ஆஃப் அட்டானி, அப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டி பேர்ல ஒரு உயில் எழுதியிருந்தா அதை வாங்கலாமா? இந்த டைம்ல தான் நீங்க ரொம்ப ரிஸ்கா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டானியா இருந்தாலும் சரி, உயிலா இருந்தாலும் சரி, அதை வந்து எப்போ ரத்து பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. யார் எழுதுனாங்களோ அவங்களுக்கு உரிமை இருக்கு. இப்போ 2010ல வந்து அவங்க வந்து உயில் எழுதியிருக்காங்க. இப்ப 2012ல அல்லது 13ல வந்து அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லாதனால இவங்க அந்த உயிலை கேன்சல் பண்ணிருக்கலாம், பவர் ஆஃப் அட்டானியை கேன்சல் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணலாம்னா அதே உயிலை வச்சுட்டோ இல்லைன்னா பவர் ஆஃப் அட்டானியை வச்சுட்டு உங்களுக்கு தெரியாம 2014ல கேன்சல் ஆயிருக்கும், 15ல நீங்க அதை உங்களுக்கு அதை சேல் பண்ணியிருந்தாங்கன்னா அது செல்லுபடியாகும். இப்போ அவருக்கு அது தெரியாது இல்லையா? இப்போ இவர் தான் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிருவாரு. அதை செக் பண்றது எப்படி செக் அது ரிஜிஸ்டர்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் அந்த செக் பண்ணணும். நீங்க வாங்குறதுக்கு இந்த வில் அல்லனா அந்த பவர் ஆஃப் அட்டானி வந்து இப்ப லைவ்ல இருக்கா அப்படின்றத நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொண்டு போய் செக் பண்ணிட்டு தான் நீங்க அந்த இடத்த வாங்கணும். அது இல்லாம நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க இடம், அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நீங்க எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது வேஸ்ட், லாஸ் தான் அது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால இந்த மாதிரியான பவர் பத்திரமா இருக்கட்டும், உயில் பத்திரமா இருக்கட்டும், அதை நீங்க அதன் அடிப்படையில நீங்க வாங்கும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு காமன் மேனா ஒரு பப்ளிக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ இதுக்கு வந்து யாராவது ஒரு ப்ராப்பர் லீகலர வச்சுட்டு செக் பண்றதோ அந்த மாரி பண்ணலாமா? இல்ல கண்டிப்பா பண்ணலாம். இப்போ சொத்து பேரு ஒருத்தர் பேர்ல இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம அந்த இடத்த போய் கண்டிப்பா வாங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? பட்டா, சிட்டா, ஹவுஸ் டாக்ஸ், பேரண்ட் டாக்குமெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து கரெக்டா இருந்தா மட்டும், ஒரே பேர்ல இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த இடத்த வாங்கணும். இது இப்ப எனக்கு தெரியல, இதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியல அப்படின்னா, நீங்க பெஸ்ட் வந்து ஒரு நல்ல லீகல் அட்வைசர், நல்ல லீகல் அட்வைசர். ஏன்னா எல்லா இடத்துலயுமே நல்ல பர்சனும் இருப்பாங்க, ஃபேக் பர்சனும் இருப்பாங்க. இப்ப நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய பர்சன் வந்துட்டு கரெக்டான பர்சனா இருக்கணும்.
பார்த்து அவங்க கிட்ட வந்து நான் அந்த மாதிரி இடம் வாங்க போறேன், இந்த இடத்துடைய செராக்ஸ் காப்பியை கொடுத்துட்டு எனக்கு இது ஜென்யூனஸை செக் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க செக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க சட்டன் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல எனக்கு பே பண்றதுக்குலாம் வசதி இல்ல அப்படின்ற பட்சத்துல மாவட்ட சட்ட ஆலோசனை அது இலவச சட்ட ஆலோசனை மையம் தான். அங்க போய் நீங்க அப்ரோச் பண்ணியும் நீங்க வந்து உங்களுடைய உதவிகளை கேட்டுக்கலாம். ஏன்னா அது லீகல் எய்டு டீம் தனியா இருக்காங்க. உங்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குறதுக்காக இருக்காங்க. கேட்டு உங்களால முடிஞ்சா நீங்க வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள்ல போய் செக் பண்ணலாம். ஒரு லேண்ட் வாங்கணும்னா என்னென்ன கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க செக் பண்ணிட்டு அதன் மூலமாவும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது எப்படி ஆனாலும் சரி, நீங்க ஒரு லேண்ட் வாங்கும்போது கண்ண மூடிட்டு யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, அவங்கள நம்பி நீங்க வாங்கிடாதீங்க. நீங்க இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே வெரிஃபை பண்ணி, அனலைஸ் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்ற பட்சத்துல தான் நீங்க வாங்கணும். ஸோ வியூவர்ஸ், நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். வணக்கம். வணக்கம்.